மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மே மாதம் 10ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெங்களூரு வருகிறார். பெங்களூருவில் உள்ள ஆர்ட் ஆஃப் லிவிங் என்று அழைக்கக்கூடிய பிரம்மாண்ட ஆசிரமம் ஒன்று உள்ளது. அந்த ஆசிரமத்தின் 45வது ஆண்டு விழா மற்றும் அந்த ஆசிரமத்தினுடைய நிறுவனர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களினுடைய 70வது பிறந்த நாள் விழா. இதில் பங்கேற்பதற்காக நரேந்திர மோடி அவர்கள் பெங்களூரு வருகிறார். முதல்ல இந்த ஆசிரமத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். அவ்வளவு நல்ல விஷயங்கள் இங்கே இருக்கிறது. இந்த ஆசிரமத்தினுடைய நிறுவனர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் ஒரு தமிழர், தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தை சேர்ந்தவர். அங்கிருந்து பெங்களூருவில் சென்று அங்கே கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஆசிரமத்தை நடத்தி வருகிறார். உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 182 நாடுகளில், இந்தியாவையும் சேர்த்து 182 நாடுகளில் இந்த ஆசிரமத்தின் கிளைகளை வைத்து கோடிக்கணக்கான மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். யோகாவை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு. 182 நாடுகளில் இந்த யோகா கலையை கொண்டு போய் சேர்த்திருக்கிறாரு. அதோடு மருத்துவம் சார்ந்த உதவிகள், வேலைவாய்ப்பு சார்ந்த உதவிகள், பெண்களுக்கான வேலைவாய்ப்புகள், ஊனமுற்றவர்களுக்கான நலத்திட்ட உதவிகள், தற்காப்பு கலைகள், அதே போல இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகள், இந்து மதம் சார்ந்து பல உதவிகள், இந்து மதம் சார்ந்து இந்த தர்மத்தை காப்பாற்றுவதற்காக உலகம் முழுவதும் 182 நாடுகளிலும் இந்து மதம் சார்ந்த பல்வேறு பணிகள் அனைத்தையுமே செய்து வருகிறார். சிறப்பாக செய்து வருகிறார் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள். பெங்களூருக்கு போனீங்கன்னா அந்த ஆசிரமத்தை போய் பார்த்துட்டு வாங்க. கூகுள் மேப்லயே ஆர்ட் ஆஃப் லிவிங்னு அடிச்சீங்கன்னா வரும். பெங்களூருல இருந்து ஒரு அரை மணி நேரம் டிராவல்ல இருக்கு. சரிங்களா? இந்த ஆசிரமத்துல இந்த 45வது ஆண்டு விழாவில தான் கலந்துக்கிறதுக்காக நரேந்திர மோடி அவர்கள் வருகிறார். இதுல பாத்தீங்கன்னா இன்னும் சில சிறப்பம்சங்கள்லாம் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்ப நரேந்திர மோடி அவர்கள் வராரு அப்படின்னா அவர் மட்டும் இல்லங்க, உலகம் முழுவதும் இந்த 182 நாடுகளிலும் இவங்களுடைய கிளைகள்லாம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அந்த 182 நாடுகளிலும் இருந்து பல்வேறு வெளிநாட்டவர்களும் இதில் கலந்து கொள்கிறார்கள். அது மட்டும் இல்லாம உலக அமைதி தினமாக மே 13ஆம் தேதி ஒரு தியானம் ஒன்றை ரவிசங்கர் அவர்கள் தொடங்குகிறார். அந்த தியானத்திற்கான ஒரு தியான மண்டபம் ஒன்றையும் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்கிறார். அதுபோக பெண்களுக்கான, குழந்தைகளுக்கான, ஊனமுற்றவர்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களையும் தொடர்ச்சியா இவங்க செஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா? அதனுடைய புது முயற்சியாக இன்னும் பல நாடுகள்ல இவங்க பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்ய போறாங்க. அதையும் தொடங்கி வைப்பதற்காக நரேந்திர மோடி அவர்கள் பெங்களூருக்கு வருகிறார். உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமா இருக்கு, உடல்நிலையில மன அழுத்தம் அதிகமாகி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா ஒரு முறை நீங்க ஆர்ட் ஆஃப் லிவிங் ஆசிரமம் போயிட்டு வாங்க. அங்க போயிட்டு சில மூச்சு பயிற்சிகளை செய்யுங்க. அங்க அவங்க கொடுக்கக்கூடிய அந்த யோகா பயிற்சிகளை நீங்க செஞ்சு பாருங்க. ஒரு கொஞ்ச நாள், ஒரு வாரம் அங்க போய் தங்குங்களேன். தங்கிட்டு நீங்க வெளியில வரும்பொழுது நீங்களே சொல்லுவீங்க, உண்மையிலே அற்புதமா இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்களே அதுக்கப்புறம் மத்தவங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. அந்த அளவிற்கு அந்த இடம் அவ்வளவு சிறப்பா இருந்தது. நான் போயிருந்தப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் தங்கியிருந்தோம். அந்த 3 நாட்களும் உண்மையிலே அவ்வளவு அற்புதமா இருந்துச்சு. நிறைய பேருக்கு இங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், அப்படி இப்படி நிறைய ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஒரு முறை போயிட்டு ஒரு 4 நாள் தங்கிட்டு வாங்க, இல்ல ஒரு வாரம் தங்கிட்டு வாங்க. அதற்கு பிறகு பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் நிச்சயமாக ஏற்படும். நிறைய சினிமா பிரபலங்கள் அங்க போயிட்டு வருவாங்க. ரஜினிகாந்த்ல இருந்து, தெலுங்கு சினிமா பிரபலங்கள்ல இருந்து, ஹிந்தி சினிமா துறையை சேர்ந்த பிரபலங்கள்ல இருந்து, அரசியல் பிரபலங்கள்ல இருந்து எல்லாருமே அங்க போயிட்டு வருவாங்க. அந்த யோகா, மூச்சு பயிற்சி அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கத்துக்கிட்டு பயிற்சி எடுத்துக்கிட்டு வருவாங்க. கொஞ்ச நாள் தங்கிட்டு வருவாங்க மன அமைதிக்காக. சரிங்களா? அந்த அளவிற்கு அந்த ஆசிரமம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அவங்கள பத்தி, ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களை பத்தி ஒரு முக்கியமான குறிப்பு சொல்லி ஆகணும். சோம்நாத் ஆலயம் முதல்ல இடிக்கப்பட்டுச்சு இல்லையா கஜினி முகமதுவால? அப்பொழுது அங்கிருந்த அந்த சிவலிங்கம் எல்லாம் உடைக்கப்பட்டது. அப்படி உடைக்கப்பட்ட அந்த சிவலிங்கத்தின் பல்வேறு பாகங்கள் அது பல்வேறு பகுதிகளில் தனித்தனியா சிதறி இருந்தது. அதையெல்லாம் ஒன்று சேர்த்து, அதையெல்லாம் கண்டுபிடிச்சு ஒன்று சேர்த்து அந்த சிவலிங்கத்தினுடைய துகள்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாரு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள். அந்த அளவிற்கு இந்து மதம் சார்ந்த பல்வேறு தர்மங்களை அவர் தொடர்ச்சியாக செய்து வருகிறார். அது மட்டும் இல்லாம இங்க தமிழ்நாட்டிலாம் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ மதத்தை வளர்க்கறதுக்கு அதிகமான முக்கியத்துவம் அரசாங்கத்தால கொடுக்கப்படுது. இஸ்லாமிய மதத்தை வளர்ப்பதற்கு அதிகமான முக்கியத்துவம் என்பது கொடுக்கப்படுகிறது. ஆனா இந்து மதம் சார்ந்து வேத பாடசாலைகளோ அல்லது சைவ வைணவ நெறிமுறைகளை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கோ இங்கே அரசாங்கம் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவும் மாட்டாங்க. காரணம், இங்கே இந்த கிறிஸ்தவ முஸ்லிம் ஓட்டுக்காக திராவிட கட்சிகள் இப்படி செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா ரவிசங்கர் அவர்கள் பெங்களூருல அந்த ஆசிரமத்தின் மூலமாக வேத பாடசாலைகளை அமைத்து வேதங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க குழந்தைகளுக்கு. பல்வேறு தர்ம காரியங்களை அங்க சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா அங்க பல்வேறு விழாக்கள் எடுக்கப்பட்டு வருகிறது. நீங்க மறக்காம நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வாங்க. நான் இதோட 3 தடவை சொல்றேன், ஏன்னா நான் போயிட்டு வந்த அந்த அனுபவத்துல சொல்றேன். இப்போ நரேந்திர மோடி அவர்கள் அங்கே வருகிறார். சரி, இப்ப நரேந்திர மோடி அவர்கள் வருகிறார். அவர் பல்வேறு அந்த ஆசிரமம் தொடர்பான பல்வேறு திட்ட பணிகளை அவர் தொடங்கி வைக்கிறாரு, விழாவுல கலந்துக்கிறாரு. ஆனா அது மட்டும் தானா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாதுங்க. அதாவது உலகம் முழுவதும் இந்தியா தற்பொழுது ஒரு மிகப்பெரிய வல்லரசு ரேஞ்சுக்கு வளர்ந்துகிட்டு இருக்காங்க. நரேந்திர மோடி அவர்கள் உலகத்தின் நம்பர் 1 தலைவராக வளர்ந்து கொண்டிருக்கிறார். இந்தியாவின் மதிப்பு உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் உயர்ந்து இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இப்போ ஆர்ட் ஆஃப் லிவிங் மாதிரியான ஒரு ஆசிரமம் 182 நாடுகள்ல கிளைகளை வைத்து இந்தியாவின் பெருமையை அங்கே நிலைநாட்டி கொண்டிருக்கிறார்கள். யோகா பயிற்சி மூலமாக, பல்வேறு நலத்திட்டங்கள் மூலமாக நிறைய விஷயங்கள் ஊனமுற்றோர்களுக்கு செய்யறதா இருக்கட்டும். இதன் மூலமாக இந்தியாவினுடைய நன்மதிப்பை 182 நாடுகளில் அவர் உயர்த்தி பிடிக்கிறார் ரவிசங்கர்ஜி அவர்கள். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங் ஆசிரமம் மூலமாக உலகத்துல பல்வேறு நாடுகள்ல இந்தியாவிற்கு நல்ல பெயர் என்பது கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்துல அந்த 182 நாடுகளை சேர்ந்த பல வெளிநாட்டவர்களும் கலந்துக்கிறாங்க, நரேந்திர மோடி அவர்களும் வராங்க அப்படின்னா இது உலகம் முழுவதும் நிச்சயமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறுகிறது. உலக அமைதிக்கான ஒரு தியானம் மே 13ஆம் தேதி ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள் தொடங்க போறாரு. அந்த தியானத்தை அவர் மேற்கொள்ள இருக்கிறார். இதையும் பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைக்கிறார். இப்போ இந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்த ஆசிரமம், இதன் மூலமாக உலகம் முழுவதும் 182 நாடுகள்ல பல்வேறு நலத்திட்ட உதவிகள் இப்படியெல்லாம் செய்யறாங்க. ஆனா இதெல்லாம் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு பெரும்பாலும் தெரியறது இல்ல அப்படின்னா, இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் திராவிட கட்சிகளால இவங்களால ஒரு மூலச்சலவை செய்யப்பட்ட மக்களாக மாறி இருக்கிறாங்க. நம்முடைய பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு இதையெல்லாம் தமிழ்நாட்டு இளைஞர்கள் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா மறந்துகிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு வேதனை அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கு. இந்த மாதிரி பல்வேறு ஆசிரமங்களுக்கெல்லாம் பெற்றோர்கள் உங்களுடைய குழந்தைகளை கூட்டிட்டு போயிட்டு வாங்க. அப்படிலாம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க குழந்தைகளோட மனசுல சில மாற்றங்கள் ஏற்படும். 24 மணி நேரமும் செல்போன் நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த செல்போன் அவங்களால இறக்கி வைக்கவே முடியாது. அந்த செல்போனை நோண்டிக்கிட்டு அதுல ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இப்படியே பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய குழந்தைகள், இளைஞர்கள். இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவங்க, எங்க வீட்டு குழந்தைங்க எல்லாம் மனம் மாறணும், அவங்க எல்லாம் ஓரளவுக்கு திருந்தணும். நிறைய பேர் போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்காங்க. அந்த மாதிரி போதை பழக்கத்துக்கு அடிமையானவர்களை கூட மீட்டெடுத்திருக்கிறார் இந்த ஆசிரமத்தின் மூலமாக ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள். போதை பழக்கத்துல என் பையன் இப்படி இருக்கான், இல்ல என்னுடைய கணவர் போதை பழக்கத்துல மாட்டிட்டு இருக்காரு, அவங்க அதுல இருந்து எல்லாம் விடுபடணும் அப்படின்னா தயவு செஞ்சு உங்க அந்த ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போங்க. பெங்களூர்ல இருக்க ஆசிரமத்துக்கு நிறைய ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான போதையால் பாதிக்கப்பட்ட இளைஞர்களை மீட்டெடுத்திருக்கிறாங்க. குடி போதையா இருக்கட்டும், சிகரெட் பழக்கமா இருக்கட்டும், இந்த கஞ்சா மாதிரியான போதை பழக்கத்துல இருந்து நிறைய பேரை வெளியில கொண்டு வந்திருக்கிறாங்க. அதற்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க இயற்கையான முறையில யோகா, மூச்சு பயிற்சி மூலமாக, தியானத்தின் மூலமாக அந்த போதையிலிருந்து பல்வேறு இளைஞர்களை, பல்வேறு மக்களை வெளியில கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த அளவிற்கு பல்வேறு நல்ல விஷயங்களை தொடர்ச்சியா அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல இடத்துக்கு தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகிறார். மே 10ஆம் தேதி வருகிறார். அவர் அந்த விழாவை சிறப்பித்து விட்டு செல்கிறார். உங்களால கலந்துக்க முடியும் அப்படின்னா நீங்க உடனடியாக ஆர்ட் ஆஃப் லிவிங்க்கு நீங்க போங்க. அந்த ஆசிரமத்துக்கு உங்களுடைய குழந்தைகளோட, குடும்பத்தோட நீங்க தாராளமா போயிட்டு வரலாம். போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.